ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா தக்காளி தொக்கு செய்கிறது. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 தக்காளி பழமாக கடுகை தாளிச்சுக்கிறேன். வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடணும். இது காலம்பரைக்கு தோசைக்காக செய்கிறேன். இது சப்பாத்திக்கும் செய்யலாம். நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட். இப்போ தக்காளி விலையெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால இதை டெய்லி கூட செய்யலாம். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, குழந்தைங்களுக்கு நான் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சேன். சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கொடுத்துட்டா கூட சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி எடுத்து போட்டேன். நல்லா ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன். இது வெங்காயம் போடாமையும் செய்யலாம். வச்சா அது ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். இது வெங்காயம் போட்டு அன்னன்னைக்கு இதாக செய்கிற மாதிரி. இன்றைக்கே இது காலியாகிடும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கட்டும். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது இன்றைக்கே காலி பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு இதாக கூட பண்ணலாம். ஆனால் நான் தொக்கு மாதிரியே வச்சு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது கலந்த குழம்பு மிளகாத்தூள் தான் அது. இதையே போட்டுக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். விட்டு அப்படியே மூடி வச்சிடுறேன். அப்படியே மூடி வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இடையில ஒரு தடவை திருப்பி போடுவோம். நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துட்டு நல்லா கலந்து விட்டணும். கொஞ்சம் நேரம் சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது நல்லா இதாக வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த தக்காளி கம்மியாக இருக்கிற விலையில வாங்கி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கொத்தமல்லி தூவிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு இதிலே லேசாக நீங்கள் தண்ணி ஊற்றி கூட இது பண்ணிக்கலாம். இன்றைக்கே முடிகிறதுக்கு காலி பண்ணுறதா இருந்தால் பண்ணோம்னா நல்லா தோசைக்கு சுட்டு சாப்பிட்லாம். நானாக கெட்டியாக தான் அப்படியே வைக்க போகிறேன். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியான வேலை தான். நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். இன்னும் நல்ல தக்காளி நல்ல பழுத்த பழமாக இருந்தால் அப்படியே நல்லா நசுங்கி இதாகி வந்துடும், அப்படியே குலைவாக வந்துடும். இது கொஞ்சம் இதாக உள்ளது தான். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.